உழைக்கும் மக்களை ஜாதி ரீதியாக தூண்டிவிட்டு தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்தும் பாமகவின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி 22 தலித் அமைப்புகள் தேர்தல் கமிஷனிடம் மனு கொடுக்க உள்ளன. தர்மபுரி கலவரம், மரக்காணம் வன்முறை, சித்திரை விழாவில் பாமகவினரின் பேச்சு ஆகியன தொடர்பாக 22 தலித் அமைப்புகள் இணைந்து சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தன. மாமல்லபுர விழாவில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், எம்எல்ஏ குரு ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்றும் இவ்வமைப்பினர் கேட்டுக்கொண்டனர். இது தொடர்பாக வரும் 13ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுக்க உள்ளதாகவும் கூறினர். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் சாதியை மட்டுமே வைத்து தேர்தல் அரசியலை நடத்தணும்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாரு. தருமபுரி கலவரத்தில் இருந்து மரக்காணம் கலவரம் வரையிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கூடிய சூழ்நிலைகள் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்கிற காரணத்தால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்தணும். தாழ்த்தப்பட்டவருடைய மனதை புண்படுத்தியதற்காக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படணும். அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சியை தேர்தல் கமிஷன் மூலம் ரத்து செய்யப்படணும். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி கவர்னர் மாளிகை நோக்கி பேரணி நடத்தப் போவதாகவும் இவ்வமைப்பினர் தெரிவித்துள்ளனர்.